يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه السلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم علمنا بما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னாருடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அப்படியே வந்த ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும் இந்த இமானுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு குழுமி இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய ஒற்றாக்கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய பொழுது ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் தங்களினுடைய விடுமுறையை முடித்துவிட்டு அதனை திறந்திருக்கின்றன. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்குரிய விடுமுறையை நிறைவு செய்துவிட்டு அவர்களும் இன்றைய தினத்திலே பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். அப்ப கல்வி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆக குறைஞ்சபட்சம் ஒரு 12 வருடங்களாவது அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் பாடங்களை பயில வேண்டும். இன்னும் அதிகப்படுத்தினால் ஒரு 15 வருஷம், இன்னும் அதிகப்படுத்தினால் ஒரு 20 வருஷம். ஆக அவர்களது வாழ்க்கையிலே ஒரு 25 வருடங்கள் சராசரியாக பள்ளிக்கூடத்திற்கு சென்று, கல்வி சாலைகளுக்கு சென்று, கல்லூரிகளுக்கு சென்று, பல்கலைக்கழகங்களுக்கு சென்று அவர்கள் இத்தகைய பாடங்களை அவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் அவசியம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இப்ப உணர்ந்ததினால நாங்கள் நமது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பதாக கூட இந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் நமது பெற்றோர்களுக்கு மத்தியில இல்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. அதே இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப கம்மியா தான் என்ன செஞ்சிருவாங்க அவர்கள். ஏன்னா பள்ளிக்கூடத்தினுடைய அந்த காலகட்டத்தை அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, பூர்த்தி செய்திருப்பார்கள். ஏன்னா அதற்கு முன்னாடி போனோம் அப்படின்னா எழுத படிக்கவே தெரியாத நபர்கள் ஏன்னா பல மக்கள் இன்றைய தினத்திலேயும் கூட ஒரு 70-80 வயசு வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் அவர்கள் தனக்கு கையெழுப்பம் மட்டும்தான் இட தெரியும். ஏன்னா கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும், வேற எதுவும் என்ன செய்ய தெரியாது, எழுத தெரியாது. ஏன்னா அதுல பல மக்கள், அதாவது கை நாட்டாக இருக்கக்கூடிய மக்கள் தான், கைரேகை வைக்கக்கூடிய மக்கள் தான் என்ன செய்யறாங்க, அவர்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நமது சமூகத்துல ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்ததின் காரணமாக
நம்ம எல்லாமே என்ன செய்யறோம், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம். அந்த பள்ளிக்கூடம் முடிந்ததற்கு பிறகு கல்லூரிக்கு அனுப்புகின்றோம், கல்லூரி முடிந்ததற்கு பிறகு பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புகின்றோம். இப்படியாக அவர்களுடைய அந்த கல்வி தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய காலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா பயனுள்ள கல்வியை கற்கணும், அதுல எவ்விதமான தடையும் மார்க்கம் அப்படிங்கிறது நமக்கு போடவில்லை அப்படிங்கிறது நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நமக்கு துஆவை சொல்லி தருகின்ற பொழுது 2 துஆ இருக்கு. இந்த 2 துஆவினுடைய கருத்து அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு என்ன செய்து மிக தெளிவாக எடுத்து வைக்கின்றது. எப்படி? பயனுள்ள கல்வியை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், பயனற்ற கல்வியை விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, இப்படி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும், பிள்ளைகளுக்கு கேட்க சொல்ல வேண்டும். சரியா? யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பயனுள்ள கல்வியை கேட்கின்றேன். இது ஒரு அம்சம். இரண்டாவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ், பயனில்லாத கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்ப இஸ்லாம் கல்வியை பிரிக்கக்கூடிய ரகம் அப்படிங்கிறது ஒண்ணு பயனுள்ள கல்வி, இன்னொன்று பயனற்ற கல்வி. பயனற்ற கல்வி உனக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீ புத்தகமா வாங்கலாம், ஏன்னா நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதன் மூலமாக ஒரு பயனை ஒரு பலனை நீ அடையவில்லை அப்படின்னா அந்த கல்வி படித்த நேரம், கல்விக்காக வேண்டி செலவழித்த அந்த பொருளாதாரம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அப்ப நீ என்ன செய்யணும், நீ படிக்கும் போதே அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கணும்னா பயனுள்ள கல்வியை யாருந்தா நீ எனக்கு தா. இது மாணவர்கள் மட்டும் இல்ல, பெரியவர்களாகிய நாமும் என்ன செய்யணும், கேட்கணும். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் என்னது, நமக்கு படிக்கக்கூடிய பாடங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் படிச்சாலும் நம்ம ஏமாறாத இடம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஏமாறாத, நான் போய் ஏமாறாத இடமே கிடையாது. ஏன்னா மையங்களுக்கு போனா நான் ஏமாறுவேன், ஹோட்டலுக்கு போனா நான் ஏமாறுவேன். ஏன்னா அதே மாதிரி ஒரு சில நபர்கள்ட்ட நான் சொத்து பத்திரங்கள் வாங்குவது, கொடுக்குவது, கொடுக்க வாங்குறது இருந்துச்சுன்னா நான் ஏமாறுவேன் அப்படின்ட்டு எல்லா இடங்களிலேயும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போய் ஏமாந்து கொண்டுதான் இருக்கின்றோம். சரியா? அப்ப நாம வாழ்க்கை முழுவதும் படிச்சுதான் ஆகணும். சில பாடங்களை அனுபவம் கற்றுத் தருகின்றது, சில பாடங்களை புத்தகங்கள் கற்றுத் தருகின்றது, சில பாடங்களை நமக்கு உபதேசங்கள் கற்றுத் தருகின்றது. அந்த அடிப்படையில நாம கண்டிப்பாக பயிர வேண்டும். இப்போ அதனாலதான் இந்த துஆவை, இந்த 2 துஆவையுமே சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய அவசியத்துல தான் நாம இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம வாழ்க்கை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப இப்ப நாம பெற்றோர்களாக இருப்பதின் மூலமாக, பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்ததின் காரணமாக நமக்கு பிள்ளைகள் இருக்கு, பேரம்பேத்திகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்ப அவர்களை நம்ம படிக்காத கல்வியாவது அந்த பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த நினைப்பு அப்படிங்கிறது இந்த உலகம் சார்ந்த கல்வியோடு மட்டும் சுருங்கி விடக்கூடாது. அதுலயும் பயனுள்ளது இருக்கு, அதுலயும் பயனில்லாதது இருக்கு. ஏன்னா அதுலயும் இல்லது ஆகமாக்கப்பட்டது இருக்கு, அதுலயும் தடை செய்யப்பட்டது இருக்கு. ஏன்னா இப்ப உதாரணத்திற்கு படங்கள் வரையக்கூடிய ஒரு கல்வி என்ன செய்யறாங்க, படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சினிமாக்களுக்கான கல்வி என்ன செய்யறாங்க, அவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா உடைகள், ஏன்னா நாகரிக உடை அப்படிங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, பல மக்கள் மாடலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வியும் அவர்கள் என்ன செய்யறாங்க, படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உருவங்களை வரையக்கூடிய அல்லது உருவங்களை மெருகேற்றக்கூடிய, ஏன்னா இருக்கின்ற உண்மையை வேறு விதமாக எடுத்து சொல்லக்கூடிய கல்வி என்ன செய்யறாங்க, படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாமே இஸ்லாத்தின் பெயரால் தடை செய்யப்பட்டது, மார்க்கத்தின் பெயரால் தடை செய்யப்பட்டது. வட்டி சார்ந்த கல்வியை படிக்கின்றார்கள், தடை செய்யப்பட்டது. ஏன்னா இதுக்கு பெரிய ஆய்வுலாம் என்ன செய்ய தேவையில்லை. ஏன்னா அப்ப கணக்கு பிள்ளைதான், ஏன்னா கணக்கு பிள்ளைக்கு தான் என்ன செய்யறான், படிச்சுட்டு இருக்கான். இவன் வட்டி சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கீழே போய் வேலை செஞ்சான் அப்படின்னா அந்த நிறுவனம் தடை செய்யப்பட்டதானே தவிர இவன் படித்த கல்வி தடை செய்யப்பட்டது கிடையாது. ஏன்னா அப்புறம் இவன் தான் படித்த அந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த கணக்கு பாடத்தை எங்க அப்ளை பண்ணணும், ஒரு அதாவது பொய், புரட்டு, மக்களை ஏமாற்றக்கூடியது, வட்டி சம்பந்தம் இல்லாத இப்படிப்பட்ட இந்த தவறுகள் சம்பந்தம் இல்லாத நிறுவனங்கள் இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன செய்யலாம், போய் வேலை பார்த்து தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஏதேனும் ஒரு பலனை, ஒரு பயனை இவனால கொடுக்க முடியும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும், பாடுபட வேண்டும். அப்ப ஒரு கல்விதான் அது நேரடியாக தடை செய்யப்பட்டது அப்படின்னா, மார்க்கத்தின் பெயரால் ஹராம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை இவன் படிக்கவே கூடாது. ஒண்ணு படிக்கிறான், ஆனா அந்த தொழிலை என்ன செய்யலாம், எப்படினாலும் மாற்றலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இவன் ஹராமான வழியை விட்டு விட்டு ஹலாலான வழியில தான் என்ன செய்யணும், இவன் தன்னுடைய வாழ்க்கை பாதையை பயணிக்க வேண்டும். ஏன்னா சரி, இவன் படிக்கக்கூடிய கல்வியே எனது எல்லா வகையிலையும்
அந்த தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறது, ஹராமான விஷயங்கள் அப்படிங்கிறது பெருவாரியாக உள்ள வராது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட அந்த கல்வியை, அது பயனுள்ள கல்வியாக இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக அதனை அவன் படிக்க வேண்டும். உதாரணத்திற்கு அதாவது ஒரு மருத்துவ துறையோ அல்லது அதாவது இன்ஜினியரிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துறையோ, இந்த ரெண்டுலையுமே என்ன செய்யலாம், கோல்மால் என சொல்லக்கூடிய அந்த வேலைகளை உள்ள கொண்டு வரலாம். ஆனா உள்ள கொண்டு வராம இவன் படிக்கிறான் அப்படின்னா மாஷா அல்லாஹ் அது இவனுக்கு பயனுள்ள ஒரு கல்வியாகத்தான் இருக்கு. ஏன்னா இவன் தான் படிச்சிருக்கான், பிறருக்கும் என்ன ஒரு பயனுள்ள வகையில இவன் தன்னுடைய வேலையை ஆக்கிக் கொள்கின்றான். அப்படிங்கிற அடிப்படையில இது தடை செய்யப்பட்டது அல்ல, ஆகுமானது. இந்த ஆகுமானதை பயனுள்ளது அப்படின்ட்டு நாம நமது பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்போ உலக ரீதியிலான இப்படிப்பட்ட இந்த படிப்புகள் எல்லாம் படிக்கக்கூடிய நமது பிள்ளைகள் மார்க்கத்தையும் அவர்களது வாழ்க்கையிலே அன்றாடம் கண்டிப்பாக படிக்க வேண்டும், பயில வேண்டும். மார்க்கத்தையும் அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதனாலதான் அவர்களுக்கென்று எல்லா இடங்களிலேயுமே காலை மாலை மொத்த மதரசாக்கள் மாஷா அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. மார்க்கமே எப்படிதான் வளர்ந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மார்க்கமே திண்ணையில் தான் வளர்ந்தது. திண்ணையில் வளர்ந்த தீன் அப்படின்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னா நபியவர்களுக்கே வீடு அப்படிங்கிறது என்னது, சின்ன ஒரு வீடு தான். ஏன்னா அதுலாம் மதரசாவா மாத்தி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசல்ல சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க. அந்த பள்ளிவாசலுடைய திண்ணையில தான் கிட்டத்தட்ட 70 நபர்கள் மதீனா மாநகரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து பாடங்களை பயின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏராளமான ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இப்படியாக இவ்வளவு ஹதீஸ் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சில சஹாபாக்கள் கேட்கும் போது, நீங்க எல்லாரும் வேலைக்கு போயிருக்கீங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடயே இருப்பேன், எப்போதுமே அவங்க கூட தான் இருப்பேன். யார் மார்க்கத்தினுடைய சந்தேகத்தை கேட்டாலும் சரி, யார் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை படிச்சாலும் சரி, நான் அவங்க கூடயே இருக்கிற என்ன செஞ்சிட்டா நிறைய படிச்சேன்னா நான் என்ன செய்யறேன், மக்களுக்கு மத்தியில அந்த கல்வியை பரப்புகின்றேன் அப்படின்ட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, இதனை எடுத்துரைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில நாமும் நமது பிள்ளைகளை மார்க்க கல்வி படிக்கக்கூடிய வகையிலேயும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஏன்னா மார்க்க கல்வி படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அப்படிதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மார்க்க கல்வி படிக்கிறதுக்கு நீ போறா அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறோம், அவன் போன்னு சொல்லவும் செய்கின்றோம். ஆனா அவன் போறானா, அவன் படிக்கிறானா, இன்னைக்கு என்ன படிச்சான், இன்னைக்கு என்ன படிக்கல, ஏன் இன்னைக்கு பாடம் படிக்கல, வேற எதையும் சொல்லி கொடுத்தாங்களா, என்ன குர்ஆனா ஹதீஸா துஆவா என்ன சூராவா என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த அவனினுடைய நோட்டையோ டைரியையோ எடுத்து பார்க்கக்கூடிய நாம மதரசாக்கு போயிட்டு வந்தா அப்படின்னா அதுல அக்கறை காட்டுறதே இல்லை. முதல்ல மாசாக்கு வர்றானா, அதே மாசாவுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம், அனுப்பி வச்ச நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல அவன் விளையாடிட்டு இருக்கானா அப்படின்னா பெருவாரியான பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் இந்த விஷயத்துல எப்படி இருக்காங்க, கவனக்குறைவாகவே இருக்கின்றார்கள். இந்த கவனக்குறைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்து. அங்க போய் பாருங்க, உள்ள போ அப்படின்னு உள்ள ஃபுல் பண்ணலாம், கீழே இடம் இருக்கு, கீழே முதல்ல ஃபுல் பண்ணி அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும். சரி, அப்ப அந்த அடிப்படையில நாம பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த ஆர்வம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவன் 10th 12th அப்படின்னா 8 மணி நேரம் என்ன செய்யலாம், அவன் பள்ளிக்கூடத்திலே தான் இருக்கான். ஆனா மதரசாவுக்கு சாயங்காலம் 1 மணி நேரம் ஒதுக்குறதுல நாம என்ன செய்யறோம், ரொம்ப சடைவாக பார்க்கின்றோம். நான் வந்தானா வேகத்தை தூர போட்டானா அப்படியே என்ன செய்வான், இறங்கி விளையாட ஆரம்பித்து விடுவான். இதுதான் பெருவாரியான சிறுவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணு. இன்னைக்கு இது பேசப்படக்கூடிய நேரம் ஏன் அப்படின்னா எல்லா விடுமுறைகளும் முடிஞ்சிருச்சு, பள்ளிக்கூடங்களும் திறந்தாச்சு, ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம், இப்ப வந்துட்டோம். ஏன்னா இதுல இருந்து கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் நமக்கு லீவு அப்படிங்கிறது கிடையாது. அப்ப தொடர்ந்து தொட்டு நாம பள்ளிக்கூடத்திற்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அப்படிப்பட்ட அந்த முக்கியத்துவத்தை மதரசாவிற்கு அனுப்புகின்ற அந்த நேரத்திலேயும் பெற்றோர்களாகிய நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு ஏராளமான நிறைய சொத்து பத்துக்கள் சேர்த்து வைத்து எல்லாம் உனக்குதான் வாப்பா உழைச்சேன் அப்படின்னு கொடுக்கறதுல இந்த பெருமை, நாள பின்ன அவன் உனக்காக வேண்டி துவா செய்வானா அதைத்தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா பெற்றோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாக்கள் அப்படின்ட்டு நிறைய துவாவை நபியவர்கள் சொல்லி தந்திருக்காங்க. ஏன்னா என் பிள்ளை எனக்கு துவா செய்வானா, அந்த துவாவினுடைய பொருள் என் பிள்ளைக்கு தெரியுமா,
அதை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும். பாப்பாக்காக என்னப்பா துவா செய்வோம், அம்மாக்காக என்ன துவா செய்வோம் அப்படின்ட்டு பாப்பாவும் உமாவும் பிள்ளையை கொண்டு வச்சு கேட்கணும். தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுக்கணும். தெரியல அப்படின்னா தெரிந்தவர்களிடத்தில் அனுப்ப வேண்டும். خيركم من تعلم القرآن وعلمه. உங்களின் சிறந்தவர் யார் அப்படின்னா தானும் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார், அவர்தான் சிறந்தவர். அப்போ இவன் கத்துக்கிட்டான் அப்படின்னா நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிறந்தவர்கள். நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்களும் சிறந்தவர்கள், உங்களது பிள்ளைகளும் சிறந்தவர்களாக ஆகுவார்கள். அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் நமது பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செஞ்சாகணும், சொல்லி கொடுத்தாக வேண்டும். இன்னைக்கு பெற்றோர்களும் என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அது தாண்டிய கல்வி வேணும் அப்படின்னா நம்ம மதரசாவுக்கு தான் என்ன செய்யணும், நமது பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். சரி, பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னாடியே ஒரு விஷயம் மிகவும் அவசியமான ஒண்ணு என்ன அப்படின்னா அதபு என்கின்ற ஒழுக்கம். அதபு என்கின்ற ஒழுக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலி அஃதல மின் அதபில் ஹஸன். ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களிலேயே ஆக உயர்ந்த செல்வம் அப்படின்னா, ஆக உயர்ந்த சொத்து அப்படின்னா மின் அதபில் ஹஸன், நல்லொழுக்கம் தான். நல்லொழுக்கம் தான் தனது பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. அப்படிதான். அப்ப அந்த நல்லொழுக்கம் இல்லாத பிள்ளை, நல்லொழுக்கம் அப்படிங்கிறது எப்படி வரும், அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல சேர. ஏன்னா அவன் எப்படி உமாவை பார்க்கானோ, அவன் எப்படி பாப்பாவை பார்க்கானோ அதே மாதிரி தான் என்ன செய்வான், பேசுவான். அதே மாதிரி தான் என்ன செய்வான், நடந்து கொள்வான். அதே மாதிரி தான் அவனுடைய அதாவது அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அப்ப நாம நமது பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் நம்ம நினைச்சிருப்போம்ல. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இன்னைக்கு 60-70 வயசுல இருக்கக்கூடிய நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி இருந்தோம், பாப்பாவை பார்ப்போம். பாப்பா என்ன செஞ்சுச்சு, இப்படி பேசுச்சு. பாப்பா என்ன செஞ்சுச்சு, இப்படி நடந்துக்கிடுச்சு. பாப்பா அம்மாட்ட இப்படி நடந்துக்கிடுச்சு. அதே மாதிரிதான் இவன் தன்னுடைய மனைவிட்டே இருக்கான். அதே மாதிரிதான் பேர பிள்ளைகளும் இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னா அப்போ நாம தவறி விடுகின்றோம். நல்லொழுக்கத்தை, நல்லொழுக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல நாம தவறி விடுகின்றோம். ஏன்னா ஏட்டு சுளைக்க கறிக்கு உதவாது. அதுதானே நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். ஆனா அங்க ஒண்ணுமே வெளிப்பாடு இது இருக்காது, அவுட்புட் இருக்காது. அங்க என்ன இருக்காது, வெளிப்பாடு அங்க ஒண்ணுமே இருக்காது. என்ன இளவு மூலமாக சொல்லி கொடுத்தா ஒரு இளவை காண அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது எந்த இடத்துல அடிபடுது அப்படின்னா, அது எந்த இடத்துல விழுந்து போகுது அப்படின்னா நாம நடந்து கொள்ளக்கூடிய விதத்துலதான் அது விழுந்துருது. நாம ஒண்ணு இவ தப்பூர்வ மாலாத்த சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாயா, இல்லையா நாம ஈமான் கொண்ட மக்களே, இவ தப்பூர்வ மாலாத்த ஃபாலுன், நீங்கள் செய்யாத ஒன்றை எதற்காக வேண்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், நீ சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருந்துகிட்டு இருக்கப்பா. அப்புறம் எப்படி அந்த இடத்துல நம்ம ஒரு டெவலப்மெண்ட், ஒரு முன்னேற்றத்தை நமது பிள்ளைகளினுடைய கல்வியிலேயும் அதே மாதிரி ஒழுக்கத்திலேயும் ஒரு முன்னேற்றத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? நம்ம எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா நாம முதல்ல என்ன செஞ்சாகணும், ஒழுக்கமானவர்களாக இருந்தாக வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை சிக்கலோடு வரத்தான் செய்யுது, அது மாற்று கருத்து இல்ல. ஆனா பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும், யோசித்து பேச வேண்டும். பிள்ளை கடுமையான கோபம் வருது அப்படின்னா பல்ல கிட்ட பேசாம இருந்தணும், இல்ல வீட்டை விட்டு என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரணும், அல்லது தண்ணியை குடிச்சிட்டு பேசாம இருந்தது படுத்துறணும். ஏன்னா முடிச்சிருந்தா நான் பேசுவேன், புள்ள பார்ப்போம், புள்ள பார்த்தா இல்லது நாளை பின்ன அவன் மனசுல பதிய வைக்கும். நம்ம என்ன செய்யறோம், நமது செயல் வடிவத்தின் மூலமாக அவனிடத்தில் இதனை கடத்துகின்றோம். அந்த பிஹேவியர், அந்த நடைமுறை, அந்த ஒழுக்கம் இல்ல தவறான வார்த்தை வருது, ஏன்னா மூஞ்சி முழுக்க கோபம் கொப்பளித்துக் கொண்டு இருக்கின்றது. ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, தவறான ஒரு பாடம் பிள்ளை படிச்சுட்டா அப்படின்னா அதுதான் என்ன செய்யும், அவ்விடத்தில் வெளிப்படும். நீ பேசுற இதை கோபப்படக்கூடாது, நீ தவறான கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எவ்வளவு தூரம் படித்து கொடுத்தாலும் அங்கே அந்த இடத்துல என்ன செய்யாது, ஒரு எந்த மாற்றத்தையுமே நாம கண்டுகொள்ள முடியாது. ஆனாலும் கண்டு அது மாற முடியாதுப்பா அப்படின்னு சும்மா சொல்ல முடியுமா, அப்படின்னு விட முடியாது. சொல்லிக் கொடுத்துதான் ஆகணும். பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த சொத்து அப்படிங்கிறது என்னது, நல்லொழுக்கம் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய தோப்புதெல்லாம் வச்சிருப்போம், நிறைய சொத்து பத்துக்கள் வச்சிருப்போம், நிறைய கடைகள் பிரான்ச் ஓபன் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா எனக்கு பின்னாடி என் பிள்ளைகளை என்ன செய்வாங்க, என்ன நடத்திடுவாங்களோ, எனக்கு பின்னாடி என் பிள்ளைகளுக்கு இந்த சொத்துல என்ன செய்ய போய் சேரும் அப்படின்ட்டு ஒரு தந்தை சாவக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மன நிறைவு அடைவதை விட நான் என் பிள்ளைக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். எல்லா சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க. அவருக்கு அப்துல் அஜீஸ் அவங்களை பத்தி நமக்கு தெரியாதா, அவங்க இறக்கக்கூடிய நேரம், ஏன்னா 4 பேர் வந்து கேட்கறாங்க, என்னப்பா உன் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையப்பா அப்படின்னு பாக்குறாங்க. சொல்றாங்க
ஒண்ணு கவலை இல்லை. என் பிள்ளைகளுக்கு நான் இவ்வளவு நாள் என்ன செஞ்சேன், ஆட்சி அதிகாரத்துல இருந்தா எவ்வளவு சொத்து பத்துக்கள்னாலும் வாங்கி போட்டிருக்க முடியும், எவ்வளவு சொத்துக்கள்னாலும் வளர்ச்செடுத்திருக்க முடியும், ஏன்னா நிறைய செல்வாக்கு எனக்கு இருக்கு, யார்கிட்ட சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு வழி என்ன செய்வாங்க, என் பிள்ளைகளுக்கு காட்டிடுவாங்க. அப்படிங்கிறதையெல்லாம் விட நான் என் பிள்ளைகளுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன், நல்லொழுக்கத்தை நான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 11 பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுமே அதவுள்ள பிள்ளைகளாக சமுதாயத்தை பரிணமித்தார்கள். அப்படிங்கிறத அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றுடைய கடைசி பக்கத்துல நாம என்ன செய்யறோம், இதனை பார்க்கின்றோம். கீழே வாங்க, உள்ள ஒரு 4 பேர் உட்காரலாம். ஏமா ஒலிச்சிக்கவங்க வாங்க, ஒலிச்சிக்கவங்க, கீழே ஒரு 4 பேர் வாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது மா நஹர வாலிதுன் வலதன் மின் நஹ்லின் அஃதல மின் அதபில் ஹஸன். ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த செல்வம் அப்படிங்கிறது என்னது, நல்லொழுக்கம் தான். வேற ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லும்போது, மன் குலிதலஹு வலது, யாருக்கு ஒரு பிள்ளை பிறந்து ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பெயரை சூட்டி, நல்ல பெயரை சூட்டணும். அதுவும் எனது சுன்னாக்களில் உள்ள ஒண்ணு. ஏன்னா யாருக்கு மாறானா அர்த்தம் இல்லாத மாடலா இருக்கு அப்படின்றதுக்காக வேண்டிலாம் என்ன செய்ய முடியாது, பெயர்களை வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. அப்ப நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும். இன்னும் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டு ஃபைதா பலகா, அவர்கள் பாலிகாகி விட்டால் ஃபல்யுஸவ்விஜுஹு, அவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும். ஃபைன் பலகா ஃபலம் யுஸவ்விஜுஹு, அவருக்கு திருமணத்தினுடைய வயது வந்ததற்கு பிறகும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் முடிக்காம இருக்கிறார் அப்படின்னா ஃபஅஸாப இஸ்மன் ஃபஇன்னமா இஸ்முஹு அலா அபீஹி, அவன் செய்யக்கூடிய பாவம் எல்லாம் தந்தைக்கும் என்னது ஒரு பாவம் எழுதப்படும். ஏன், ஏன்னா திருமண வயசு வந்துருச்சு, இவனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவனது தந்தைக்கும் பாவங்கள் எழுதப்படும். நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, ஏன்னா நல்ல பெயரை சுட்டவில்லை, திருமணத்திற்கு வயது வந்ததற்கு பிறகும் திருமணம் முடிச்சு வைக்கல அப்படின்னா ஏனோ நானும் அப்படின்ட்டு நீ வளரன்னு விட்டுட்டாங்க அப்படின்னா அவன் செய்யக்கூடிய பாவம் அவனுக்கு எழுதப்பட்டாலும் அதிலிருந்து சில பாவங்கள் பெற்றோருக்கும் எழுதப்படும் அப்படின்றத இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்து உணர்த்துகின்றது. அப்ப அதனால நமது பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை சூட்டுவதோடு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதோடு அவர்களுக்குரிய வாழ்க்கைக்குண்டான வளத்தையும் சேர்ப்பதற்கு நாம உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது பெற்றோரின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை. அந்த கடமையை தான் என்ன செய்யணும், பெற்றோர்கள் கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய வேண்டும். ஏன்னா நான் படிக்கல அப்படின்ட்டு நம்ம என்ன செய்ய கை வைக்க முடியாது. மதரசாக்கள் இருக்கு, மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னா அவன் எல்லா துஆவையும் மனனம் செய்கின்றான், எல்லா சூறாக்களையும் மனனம் செய்கின்றான். ஏன்னா நல்ல ஒழுக்கத்தை இடத்துல என்ன செய்யறான், மதரசாக்களை வந்து படிக்கிறான். ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பல பிள்ளைகளை பார்க்கின்றோம். ஏன்னா பல பிள்ளைகள் ஒழுக்கமின்மையின் காரணமாக அவர்களுடைய உடையிலிருந்து, அவர்களுடைய நகம் வெட்டுவதில் இருந்து, அவர்களுடைய முடி வெட்டுவதில் இருந்து, பேச்சு எல்லாமே எப்படி மாறி இருக்கு, ஒரு தவறான, ஒரு பிற்போக்குத்தனமான இன்னும் ஒழுக்கமின்மையை அது என்ன செய்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஒழுக்கம் இல்லாதவன் அப்படிங்கிறத என்ன செய்து அது காட்டுகின்றது. அப்ப பெற்றோர்களாக நாம என்ன செய்யணும், கண்டிப்பாக அவ்விடத்தில் கொஞ்ச நேரம் கவனிச்சு நமது பிள்ளைகளுக்கு நாம நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். சரியா? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த பையனை கூட்டிட்டு என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. யார் சொல்லலாம், இது என் மகன் அப்படிங்கிறாங்க. நீ என்னப்பா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு நீ என்ன மனப்பாடம் பண்ணியிருக்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க. யார சொல்லலாம், சூரத்துல் கஹ்ஃப நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன், ஓது பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் இவர் என்ன செய்றாரு, ஓதுறாரு ஃபுல்லா ஓதி முடிச்சாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது சொன்னா என்ன, நாம கண்டிப்பாக சூரத்துல் கஹ்ஃப் ஓதணும். இப்ப ஸைத் இப்னு சாபித் அவங்க என்ன செய்றாங்க, ஓதி முடிக்கிறாங்க. ஏன்னா ஓதி முடிச்சோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, பாராட்டுகின்றார்கள், துஆவை அவருக்காக வேண்டி செய்கின்றார்கள். இவரு சூரத்துல் கஹ்ஃப் முழுவதையும் மனனம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்புவித்த அந்த தருணம் இவருக்குரிய வயது 11 வயசுல அவர் என்ன செய்யறாரு, இந்த சூரத்துல் கஹ்ஃபை மனப்பாடம் பண்ணி அவர் நபி அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நல்ல மெமரி பவர் இருக்க அப்படின்னு அவனை தட்டி கொடுத்து, நீ ஹிப்ரு மொழியை நீ கற்றுக்கொள். ஹிப்ரு மொழி யூதர்களினுடைய மொழி. அன்னைக்கு யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல இடங்கள்ல இருந்துகிட்டு என்ன செஞ்சாங்க, ஏற்குமாறான கிறிஸ்தவமான வேலை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த நேரத்துல அங்கிருந்து வரக்கூடிய அந்த கடிதத்தை அவர்தான் படிச்சு காட்டுனானுவா. அவன் படிச்சு காட்டுறதுல ஒரு முழுமையான நம்பகத்தன்மை எனக்கு இல்ல. அதனால நீ என்ன செய், ஹிப்ரு மொழியை படி, ஹிப்ரு மொழியை எழுத பழகு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. 15 நாள்ல படிச்சு முடியாது. 15 நாள்ல என்ன செய்யறாரு, படித்து முடிக்கிறார். அன்னையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
எழுதக்கூடிய கடிதங்கள் எழுதக்கூடிய அண்டை அயலார்களில் இருக்கக்கூடிய அந்த மன்னர்களுக்கு கடிதங்களை எழுதி தாராபுரிய செய்யக்கூடிய அந்த வேலையினுடைய பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க ஒப்படைக்கின்றார்கள். அப்போ இது அவர்களுடைய அந்த சிறு பிராயத்திலிருந்தே என்ன செய்து அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஹிஜ்ரி 4வது ஆண்டு அகழ் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த நேரம் பனு நஜ்ஜார் குலத்தை சார்ந்த அந்த மக்கள், கோத்திரத்தை சார்ந்த அந்த மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமாரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் தான் என்ன செய்றாங்க, ஆரம்பத்துல அவர் அந்த கோத்திரத்தை சார்ந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர், அந்த கோத்திரத்துக்கு தலைவரா அவர் தான் வரணும். அதனால அவர் கையில கொடி இருக்கு. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த கொடியை வாங்கி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுடைய கையிலே கொடுக்கின்றார்கள். கொடுக்கின்ற பொழுது அவர் கேட்கிறார், எந்த வகையில் அவர் என்னை விட வசதி, யாரு உமாரா ரலியல்லாஹு அவங்க கேக்குறாங்க, எந்த வகையில ஸைத் என்னுடைய என்னை விட உயர்ந்தவர் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை விட குர்ஆனை அதிக அளவு மனனம் செய்திருக்கின்றார், உங்களை விட குர்ஆனை அதிக அளவு என்ன செய்தாரு அவர் மனனம் செய்திருக்கின்றார். அந்த ஒரு தகுதி அவரிடத்திலே இருக்கின்றது. சரியா? அந்த அடிப்படையில தான் குர்ஆன் மனனம் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். ஏன்னா ஷஹீதுகள் பல வகையில இருந்தாலும் அந்த ஷஹீதுகள்ல அவரை அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல யார் குர்ஆனை அதிகமாக மரணம் செய்திருக்கின்றார்களோ அவர்களை அந்த கபருக்குழியில் முதலாவது வைப்பார்கள். தனக்கு நெருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, வைத்து தொழ வைப்பார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை அவர் மரணம் செய்திருந்ததின் காரணமாக கொடுக்கக்கூடிய நபி அவர்களினுடைய மரியாதை, நபி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து. ஏன்னா அப்ப யுத்தம் போது என்னது, யுத்தம் சிறப்பான முறையில் வெற்றி பெற்றுட்டு வருது அப்படின்றதை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அப்போ அந்த நேரத்துல அவருக்கு வயது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொடியை கொடுக்கும்போது அவருக்கு வயது 15 வயது தான், 15 வயசு தான். அதிலே இருக்கிறாரு ஆகச் சிறந்த ஒரு ஆளுமையாக உருவாகின்றார். இது இந்த சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மா உருவாக்கியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைப்புல அவர் ரெடியானது. இது எல்லாமே எங்க பிரதிபலிக்கு அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் என தன்னுடைய ஆட்சியின் காலகட்டத்துல என 2 நேரம் என தன்னுடைய அந்த கலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் ஆட்சி அதிகாரத்தை பார்த்துக்கிடணும் கவனிச்சுக்கிடணும் அப்படின்னு வரக்கூடிய அந்த இடத்துல ஸைத் இப்னு சாபித்தை முற்படுத்துகின்றார்கள். ஏன் ஸைத் இப்னு சாபித் முற்படுத்தப்படுகின்றார்? அவர் தான் காத்திபுல் வஹியாக இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறங்குகின்ற பொழுது அதனை எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் பணியை செய்தவர் யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யார் தேர்வு செய்றாங்க, ஸைத் இப்னு சாபித் தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஏன்னா அப்ப குர்ஆனை ஒன்று திரட்டியது, குர்ஆனை ஆர்வமாக எழுதியது, ஏன்னா அந்த டீமுக்கு தலைவராக இருந்தது எல்லாமே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தான். அந்த டயத்துல அவர் இளைஞராகத்தான் இருந்தார். இளைஞராக தான் என்ன செஞ்ச 20-25 வயசுல தான் என்ன செய்யறாரு, இவ்வளவு மாபெரும் பணியை என்ன செய்யறாங்க அவர்கள் செய்து முடிக்கின்றார்கள். அப்ப உபரதிகள் அவங்க வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போறாங்க, இன்னொரு தடவை என்ன செய்யறாங்க பலஸ்தீனுக்கு அவர்கள் போகின்றார்கள். இந்த 2 நேரத்திலேயும் தான் நிர்வகித்து வந்த அந்த நிர்வாக பொறுப்பை சுமப்பதற்கு உமர் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை தான். அப்ப அந்த சின்ன வயசுல அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த விதம் என்னது, இப்படிப்பட்ட இந்த இடத்துல அது பிரதிபலிக்கின்றது. உஹது பத்ர் போன்ற யுத்த களத்திலேயும் நான் நிற்பேன் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. இன்னும் உனக்கு வயசு வரல, நீ கொஞ்சம் வளரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவர்கள் திருப்பி அனுப்புகின்றார்கள். அப்ப இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகளுக்கும் வரலாற்றிற்கும் சொந்தக்காரர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வாப்பா அம்மா உருவாக்கியது, ஆசிரியர்கள் உருவாக்கியது. அப்போ இது மாதிரி உண்டான தலைவர்கள் தான், தலைமுறை தான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெரும்பாலும் என்னது ரீல்ஸ்லையும் அதே மாதிரி வீடியோக்கள்லையும் தான் என்ன செய்யறாங்க, பெரும்பாலும் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றார்கள். ஏன்னா அதிக நேரம் இல்லது மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல மூழ்கி இருக்கிறது. ஏன்னா ஆபாச தளத்தினுடைய உச்சம் இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது என்ன செய்யுது, ஒவ்வொரு நபர்களையுமே மாற்றி வைத்திருக்கின்றது, ஒவ்வொரு நபர்களையும் தவறான பாதைக்கு அது இழுத்து கொண்டு இருக்கின்றது. அப்ப அதுல இருந்து நாம என்ன செய்ய வேண்டும், வெளியே வர வேண்டும். படிக்கிற நேரம் போக வீட்டுக்கு வந்தோமா, ஏன்னா மதரசாக்கு போகணும் அப்படின்னு முதல்ல என்ன வரணும், மதரசாக்கு வந்தோமா படிக்கணும், சொல்லி தரதை என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுல மனப்பாடம் பண்றதுதான் மிக முக்கியமான ஒரு வேலையே. பெரியவனா ஆனப்புறம் என்ன செய்ய முடியாது, மனப்பாடம் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை நமக்கு அமையாது. ஏன்னா மனப்பாடம் பண்ணினாலும் மனப்பாடம் பண்ணுவதற்கு அவ்வளவு சிரமமா இருக்கும். அப்போ சின்ன வயசுலயே என்ன செய்யணும், பிள்ளைகளை மனனம் செய்வதற்குண்டான ஒரு வேலை நாம பக்குவப்படுத்த வேண்டும். அப்பதான் அவன் நாளை பின்ன அவனுக்கும் முதல்ல அவனை காப்பாத்திக்கணும் இல்ல,
அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அதே மாதிரி நாம இருக்கக்கூடிய நமது சமூகத்திற்கும் பயனுள்ள ஒரு பிள்ளையாக அவன் ஆகுவான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நம்ம இன்னைக்கு உருவாக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதற்குரிய ஆரம்ப அச்சாணி அப்படிங்கிறது மக்தப் மதரசாக்கள் தான் இருக்கு. அப்ப அந்த மக்தப் மதரசாக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை நீங்க அனுப்புவீங்க. நம்ம மதரசா ஆரம்பிக்கிட்டு 2 நாள் ஆகி போச்சு. சரியா? பிள்ளைகள் என்ன செய்யணும், இந்த வெளியூர் அப்படி கொஞ்சம் அப்படி போய்கிட்டு இருக்கிறதுனால முழுமையான முறையில வந்து சேரல. இன்ஷா அல்லாஹ் இது மூலமா நம்ம என்ன அறிவிப்பு செய்யறோம். மதரசா மாலை நேரத்துல கரெக்டா 5 to மகரிப் தொழுகை வரைக்கும் நமது பள்ளியில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் அனுப்புவீங்க. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்மையும் நமது சந்ததிகளையும் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு சந்ததிகளாக குடும்பங்களாக ஆக்கி நாளை மறுமையிலே குடும்பமாக நாம் அனைவர்களுமே சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுர் கரீம். إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, பெற்றோர்களாகிய நாமளும் சரி, பிள்ளைகளும் சரி, மாணவர்களும் சரி, ஒரு விஷயத்துல ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அது என்ன அப்படின்னா தொழுகை. அந்த தொழுகைக்கு வரக்கூடிய விஷயத்துல கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களுமே ஆர்வப்பட்டு நாம என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். தொழற அப்படின்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தண்டிப்பா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நமது உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுதோம் அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதிலேயும் குறிப்பா குர்ஆன் ஓதணும் அப்படின்னா இன்னும் வாழ்க்கை என்ன செய்யும், சிறப்பா இருக்கும். ஏன்னா குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்த ஹாஃபிகளுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில நம்ம ஊர்ல என்ன தெருவுக்கு 2 ஹாஃபிகளும் தெருவுக்கு 4 ஆலிம் ஷாக்கள் என்ன செஞ்சாங்க, இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதை என்ன செஞ்சிருச்சு, வெகுவாக குறைந்து விட்டது. ஏன்னா காலம் வந்து அடிப்படையில் என்ன செய்து இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்ப இப்போ நாம ஹாஃபிகளாக நமது பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் என்னது இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் மூலமாக நமக்கு மாஷா அல்லாஹ் கிடைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில நமது பிள்ளைகளை ஹாஃபிகளாக மாற்றுவதற்குரிய ஒரு முனைப்பிலையும் ஒரு முன்னெடுப்பிலையும் நாம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். அப்ப அதுல முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா தொழுகை. இந்த தொழுகைக்கு நாம அதாவது மழை நேரம், பனி நேரம், அதனால என்னால எந்திக்க முடியல அப்படின்ட்டு பல மக்கள் என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு வருவதை என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய சோம்பேறித்தனமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் தொழுகை 5:15 இருந்துச்சு அப்படின்னா இப்ப 5:15 இருக்கப்பா, நான் எப்படி எந்திக்க முடியும் அப்படின்னு பல மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த தொழுகைக்கு வராமலேயே அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா எல்லாமே சுப தொழுகை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி அசர் தொழுகையோ, அதே மாதிரி மகரிப் தொழுகையோ, ஏன்னா இஷா தொழுகையிலையும் கூட என்ன செய்யுது, நம்மளுடைய பின்னடைவுகள் தெரிந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, வெளியே போயிடலாம், அங்க போயிடலாம், அந்த வேலை முடியறதுக்கு லேட் ஆயிருது. சரி, வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து தொழுகிறோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. என்ன செல்ல ஓட்டிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே என்ன செய்யறது, போய் படுத்து தூங்கிறது, காலையில பாத்தீங்கன்னா அவுட்டு. அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய தொழுகையுடைய விஷயத்துல ரொம்ப கவனக்குறைவாக நாம என்ன செய்யணும், இருந்து கொண்டிருக்கணும். நல்லா பாதுகாக்கணும். தொழக்கூடிய மக்களை தவிர ஆர்வமாக வரக்கூடிய மக்கள் மாஷா அல்லாஹ் வந்துட்டு தான் இருக்காங்க. அதுல தொழவராத மக்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனம் எடுத்து கண்டிப்பாக அந்த தொழுகையினுடைய நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி தான் பாங்கு இருக்கு, பாங்குக்கு அழைப்பு கொடுக்கணும். ஏன்னா பாங்குக்கு பதில் சொல்லணும். பாங்கு நம்மளை என்ன செய்ய, பள்ளிவாசலுக்கு வா அப்படின்னு சொல்லுது. ஏன்னா உடனடியாக நம்ம எந்த வேலையில இருந்தாலும் விட்டுட்டு என்ன செய்யணும், கண்டிப்பாக தொழுகையில நாம கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு நேரம் வரும், அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னா தொழுகைக்கு உண்டான அழைப்புகள் கூட நம்ம காதுல என்ன செய்யாது, விடாது. ஒண்ணு நம்ம மௌத்தா போய் பூமிக்கு மேல இருப்போம், அல்லது அடக்கம் செஞ்சுட்டு நம்ம என்ன செஞ்சிருவாங்க, அவர்கள் போய் விடுவார்கள். அப்ப அந்த டயத்துல என்னது, நான் குறவும் அப்படின்ட்டு நீ மலக்குமார்கள்ட்ட கேட்டாலும் சரி, அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் சரி, உனக்கு எந்த வாய்ப்புகளுமே வழங்கப்படாது. அப்ப அப்படிப்பட்ட அந்த நேரம் வருவதற்கு முன்னாடி, இல்ல நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், நான் என்னது நோய்வாய் இல்ல, நான் சின்ன பையனா தான் இருக்கேன், இன்னொரு 70-80 வருஷம் வாழுவேன் அப்படின்ட்டு எல்லாம் என்னது மௌத்தை நான் தண்டி போட முடியாது. மௌத்து நமக்கு எப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல என்னது மௌத்துக்கள் நடக்கு. ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட மரணமடைந்து விடுகின்றார்கள். அதே மாதிரி என்னது பல்வேறு விதமான காரணங்களின் மூலமாக மவுத்துக்கள் அப்படிங்கிறது டக்கு 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 வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அதிகமான மரணங்களை நாம பார்க்கின்ற பொழுது இளவயது மரணங்கள், சுபஹானல்லாஹ், சின்ன சின்ன பசங்க உட்பட மௌத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அதையெல்லாம் பார்க்கிற நாம அந்த ஜனாசாக்கள்ல தொழுகையில கலந்துக்கிறத நாம ஆனாலும் கூட என்னது நமக்கு அந்த மௌத்தினுடைய பயம் வரமாட்டேங்குது. சுபஹானல்லாஹ், அது ஏன் வரமாட்டுக்கு, வரமாட்டேங்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு தயவு செய்து கேட்டாங்க. ஏன் அப்படின்னா பள்ளிவாசல் நிரம்ப வேண்டும்.
அதனுடைய வெளிப்பாடு என்ன? எல்லா பள்ளிகளுமே எப்படி ஜும்மா தொழுகை நிரம்புகின்றதோ அதே மாதிரி நிரம்ப வேண்டும். நிரம்பினாதான் ஓகே மாஷா அல்லாஹ். என்னது பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி எல்லா மக்களுமே அவர்களது உள்ளத்தில் என்னது ஈமான் அதிகரித்து இருக்கின்றது. என்னது அல்லாஹ்வுடைய பயம் அதிகரித்து இருக்கின்றது. மலக்குமார்கள் கபூர்ல வச்சு கேள்வி கேட்பாங்க. கேள்விக்கு சரியா பதில் சொல்லல அப்படின்னா கடுமையான சம்மட்டியை கொண்டு அவர்கள் அடித்து துன்புறுத்துவார்கள். அப்படிங்கிற அந்த பயம் வந்திருக்கு. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு என்ன? அல்லாஹ் கட்டளை இட்ட தொழிலை நம்ம வந்து நின்று நிறைவேற்றுகின்றோம், அதனை பூரணப்படுத்துகின்றோம், அதனை முழுமைப்படுத்துகின்றோம் அப்படின்ற அந்த அடையாளம் என்னது சமுதாயத்தில் வெளிப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த இடத்துல நாம என்ன செய்ய வேண்டும்? தொழுகையில அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனா என்னது கபர்ஸ்தானிலேயும் கூட மக்பராக்களிலேயும் கூட அடக்க ஸ்தலத்திலேயும் கூட போய் இன்னுக்கிட்டு நமது சொந்த வந்த கதை வெளியிலிருந்து வந்த கதை என்னது அதையெல்லாம் நாம பேசிக் கொண்டிருக்கணும். பெரும்பாலும் அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா கபர்ஸ்தான நிக்கிறாங்க அப்படின்னா யார் யார் அடக்குவதற்காக வேண்டி அந்த பணிகள்ல வேலைகள்ல இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வேலை செய்யணும். ஏன்னா அதை விட்டு எல்லாருமே ஒத்தமா போய் பக்கத்து கபரு அந்த கபரையும் வேலையை செய்யறாங்க, எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாமே தவறான ஒரு காரியம். அங்க போய் நின்று எச்சி தூக்குவது, அங்க போய் நின்று புறம் பேசுவது, அங்க போய் நின்று கேட்க சிரித்துக் கொண்டு பேசுவது, இது எல்லாமே மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத சமுதாயம் ஓனமா நம்மளும் இப்படித்தானே இருப்போம், நம்மளே இப்படித்தானே தூக்குவாங்க, நம்மளே இப்படித்தானே அடக்கம் பண்ணுவாங்க, யார் கடைசி யாருமே நிக்க மாட்டாங்க. அப்ப அந்த இருட்டறையில நம்ம வழக்கமார்களுக்கு மத்தியில பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த பயம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயும் வர வேண்டும். கபர் ஜியாரத் அதற்கு மிகப்பெரிய சான்று. அந்த கபர்ஸ்தானுக்கு உண்டான மரியாதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை என்னது அந்த அவ்விடத்தில் வைத்து பேசிக் கொள்ள கூடாது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை தந்து என நல்லதொரு புத்தியை தந்து இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி அடையக்கூடிய அதற்குண்டான அமலம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறிக்கொண்டு எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் ஃபذكروا الذي وذكركم وذكروا يستجيب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.